நம்ம பார்க்க போறது வந்து சமந்தா பத்தி. சமந்தா சமந்தா பத்தி நிறைய நம்ம வார வாரம் பேசிட்டு தான் இருக்கோம். பட் வார வாரம் அவங்களுக்குன்னு ஒரு காசிப் வருது பாரு சமந்தாக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்ப அவங்களே வந்து ஒரு ஓபன் டாக் கொடுத்திருக்காங்க. வாவ் சூப்பர். என்ன சொல்லிருக்காங்க? எதை பத்தி அப்படின்னா, நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்ப நிறைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கான். அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகும், அது வரைக்கும் நான் வந்து படத்துல நடிப்பேன். அப்படியே நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதா இருந்தாலும் மார்க்கெட்ல, அதாவது நல்ல உச்சத்துல என் மார்க்கெட் இருக்கும்போது தான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் சினிமாவை. ஐயோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அப்போ இப்பவும் அவங்க உச்சத்துல தான் இருக்காங்க. பட் எப்ப வந்தாங்க? இப்பதான் வந்தாங்க இல்லையா? ஒரு 2-3 படங்கள் தான் தமிழ்ல நடிச்சிருப்பாங்க சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு விஜய் கூட. ஆனா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஹீரோயின்ஸ் வந்து இவ்ளோ காலகட்டத்துக்கு டாப்ல இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் இல்லையா? த்ரிஷாக்கு லக் இருக்காங்க. த்ரிஷா, நயன்தாரா வந்து ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அதான் லக்குப்பா. அவங்க 2 பேர் தான் அப்படி இருக்காங்க. அவங்கள தவிர்த்து நீ வேற யாருன்னா சொல்லு. அந்த அளவுக்கு இல்லல. இருந்தாலும் இவங்க எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா இவங்க ஃபுல் சென்னை கேர்ள் இல்லையா? எதிர்பார்க்கப்படலாம். அந்த மாதிரி சொல்லிருக்காங்களாம். இப்ப வந்து அவங்களுக்கு நடிக்கிறது மட்டும்தான் என்னோட ஃபுல் டைம் ஹாபியா நான் வச்சிருக்கேன். சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் பணத்துக்காக எல்லாம் நடிக்க வரல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ரசிகர்களோட மனசுல சமந்தா அப்படின்னா இவங்க இப்படிதான் நடிப்பாங்க, சமந்தா பேரை கேட்டாலே ரசிகர்களுக்கு உற்சாகம் வரணும். சோ அந்த மாதிரி அவங்களோட நடிப்பு சூப்பரா இருக்கும்பா, சமந்தா பாரு எப்படி எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பேரை கேட்டாலே என்னோட ரசிகர்கள் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், அப்படி முகம் வந்து முகமலர்ச்சியா இருக்கணும், அதுக்காக தான் நான் நடிக்க வந்திருக்கேன், பணத்துக்காக எல்லாம் நடிக்க வரல. சப்போஸ் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நான் லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கும் போதே தமிழ் சினிமா விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி ஃபுல்லா தான், அதுக்கப்புறம் திருப்பி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர மாட்டாங்க. அது என்னன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலிக்குள்ள தான் நான் இருப்பேன், சினிமா பத்தி நான் நினைக்க முடியாது அப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதை மைண்ட்ல வச்சு சொன்னாங்க அப்படிங்கறதே இன்னும் தெரியல.